டிஷ் பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை வகை, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வதக்கிக்கலாம் கட் பண்ணி. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்துடணும். எல்லாமே நல்லா மொத்தமாக ஸ்மாஷ் ஆன உடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது மிளகாய் தனியா 2மே அரைச்ச தூள் இது. இதை சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். நான் தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நீங்கள் இது கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ சிக்கனை நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி அதுவே ரிலீஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு சிக்கன் நல்லா வெந்த உடனே ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. எனக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டு கூட நீங்கள் அது பண்ணலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.